அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருமடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அணையினுடைய அன்பு பிள்ளைகளை அனைவரும் சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று இந்தியாவினுடைய பாதுகாவலராகிய புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். எனவே உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். நான் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஹாப்பி ஃபீஸ்ட் எல்லாருக்கும். சரி, புனித சவேரியார் பெரிய தகப்பன் அல்லது ஞான தகப்பன் என்று அன்போடு அழைக்கப்படுகின்றவர். பெரிய தகப்பன் அல்லது ஞான தகப்பன் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற அந்த புனிதர் நிறைய நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்தார். நம்ம எல்லோருக்கும் தெரியும், நிறைய நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்தார். இப்போ ஒரு கற்பனையாக நினச்சி பார்த்தேன். இப்போ சவேரியார் தான் நற்செய்தி அறிவிப்பு பணி செய்த நாடுகளுக்கெல்லாம் செல்கிறார், இந்தியாவுக்கெல்லாம் வர்றார். இப்போ நம்மளை பார்த்தா என்ன நினைப்பார்? சவேரியார் இப்போ நம்மளை பார்த்தாருன்னா என்ன நினைப்பார்? இந்த ஒரு நகைச்சுவையில் வரும்ல, என்னடா பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஞாபகம், நகைச்சுவை வரும்ல. இப்போ நம்ம சவேரியார் நம்மளை பார்த்தா என்னையா பண்ணி வச்சுருக்கிறீங்க, நான் அறிவித்த நற்செய்தியெல்லாம் எங்கே, நான் அறிவிச்சிட்டு போன விசுவாச வாழ்வெல்லாம் எங்கே, மக்களுடைய விசுவாச வாழ்வெல்லாம் ஒன்றுமே இல்லையே, திருவிழாவை நல்லா பயங்கரமாக கொண்டாடுறாங்களே, விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லையே அப்படின்னு நினச்சி சில நேரங்களில் மனம் நொந்து போகக்கூடிய வாய்ப்பு கூட இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்றது. அது உண்மைதான். ஏறக்குறைய 38,000 கடல் மைல் தொலைவு அவர் பயணம் செய்திருக்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் வாசித்தது போல ஏறக்குறைய பவுலடியாருடைய வாழ்வும் புனித சவேரியாருடைய வாழ்வும் ஒற்று போயிருந்தது. புனித பவுலடியாரும் திருத்தூது பயணங்களை மேற்கொண்டார். இவரும் திருத்தூது பயணங்களை, நற்செய்தி அறிவிப்பு பணியை மேற்கொண்டார். அவரும் நிறைய துன்பங்களை எல்லாம் அனுபவித்தார். பவுலடியாரும் அதே போல புனித சவேரியாரும் நிறைய துன்பங்களை அனுபவித்தார். தன்னுடைய சபை தலைவர் இஞ்ஞாசியாருக்கு அவர் கடிதம் எழுதுகிறார். அப்பொழுதெல்லாம் கடித போக்குவரத்து. கடிதம் எழுதுகின்ற பொழுது அவர் சொல்கின்றார், நான் நிறைய துன்பங்களை அனுபவிக்கின்றேன். எந்த அளவிற்கு என்றால், நான் திருமுழுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கொடுத்து என்னுடைய கை வாத நோய் போல் தூக்க முடியாமல் நான் அவதிப்படுகிறேன். இறை மக்களுக்கு விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, பரலோகத்தில் இருக்கிற என்ற ஜபத்தையும் அஜஸ்ட சிலுவை அந்த ஜபத்தையும் சொல்லிக் கொடுத்து என்னுடைய தொண்டையெல்லாம் வலிக்கின்றது என்று சொல்லி அவர் கடிதம் எழுதுகிறார். அவ்வளவு வேலை, நற்செய்தி அறிவிப்பு பணி இருந்தாலும் கடவுள் மீது கொண்ட அந்த ஒரு பாசம், இந்த உலக பற்றையெல்லாம் தூக்கி போட்டு வந்தவர். படிப்பு, பதவி, சுகபோக வாழ்வு, உலக புகழ் எதுவும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒரே ஒரு இறை வார்த்தை அவரை மாற்றுகிறது. மனிதர் உலகமெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற இந்த ஒரு வார்த்தை அவருடைய வாழ்வை அப்படியே அடியோடு புரட்டி போடுகின்றது. அதனால்தான் இன்று நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்றால் அவர் விதைத்து சென்ற விதை. நீங்கள் எல்லாம் கோவா சவேரியார் கோவிலுக்கு சென்றிருக்கலாம். அவருடைய உடலை நிறைய பேர் பார்த்திருப்பீர்கள். எனக்கும் அந்த உடலை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த சவேரியாருடைய உடலை கிட்ட நெருங்க அவருடைய கால்களை எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அந்த கால்களை பார்த்தவுடன் மனதிற்குள் இதே தான், எவ்வளவு கடல் பயணம், எவ்வளவு நடைப்பயணம், நடந்து சென்று அந்த சவேரியாருடைய படத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மணியை வச்சு அடிச்சுக்கிட்டு தான் போவார். அவருக்கு மொழி தெரியாது. வந்த புதிதில் அந்த மணியை வைத்து அடித்து கொண்டு தான் சென்று நற்செய்தியை போதித்தார். அப்போ அந்த கால்களை, அந்த உடலில் அந்த கால்களை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு நடந்திருப்பார் அந்த மனுஷன். அந்த கைகளை பார்க்கின்ற பொழுது எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருப்பார். அவருடைய முகத்தை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த வாயு வழியாக எத்தனை பேருக்கு அந்த ஜபங்களை எடுத்து சொல்லியிருப்பார், எவ்வளவு ஞான காரியங்களை செய்திருப்பார் என்றுதான் நினைத்து பார்த்து அந்த சவேரியாருடைய உடலை கடந்து செல்கின்ற பொழுது ஒரு மிகவும் மன மகிழ்ச்சியாக இருந்தது. இப்பேற்பட்ட புனிதர் நம்முடைய இந்தியாவில் இருக்கின்ற இந்த காலத்தில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே இந்த திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஏதோ மறையுரையை முடிக்கின்ற சமயத்தில் இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம், சவேரியாரை போல வாழ வேண்டும் என்று சொல்லி முடிக்க
மனம் வர மறுக்கின்றது. ஏன் தெரியுமா? இப்பொழுதெல்லாம் நிறைய கன்வர்ஷன், நிறைய நற்செய்தி அறிவிப்பணி செஞ்சு நிறைய பேரை மதம் மாற்றணும் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க சமயத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தேவை கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்தாலே போதும். கிறிஸ்துவினுடைய இயல்புக்கு ஏற்ப, இறையாட்சியினுடைய மதிப்பீடுகளுக்கு ஏற்ப வாழ்ந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களாம் வருவாங்க, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நம்மளை பார்த்து வருவாங்க. நம்ம போய் எங்கேயும் தெரு தெருவா ரோடாக நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய பேர் உள்ளே கொண்டு வந்து சேர்த்து என்ன புண்ணியம்? இருக்கிறவர்கள் அந்த சவேரியாருடைய போல அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்வை நாம் வாழ வேண்டும். அப்படி இல்லாமல் சும்மா எண்ணிக்கைக்காக நிறைய பேரை உள்ளே கொண்டாண்டு சேர்க்கறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. நான் சில நேரங்கள் நினைக்கிறது, ஒரு பங்கில் ஒரு வீடு மந்திரிக்க போனேன். இந்த சவேரியார் ஃபீஸ்ட் வரும்போதெல்லாம் இந்த ஒரு நகைச்சுவை ஞாபகத்திற்கு வரும். ஒரு வீடு மந்திரிக்க போனப்போ ஒரு பிள்ளையை பார்த்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். அந்த பிள்ளை சொன்னிச்சு, என் பேர் ஷவர்மா ஃபாதர் அப்படின்னு சொன்னிச்சு. என்னது ஷவர்மாவா? ஷவர்மானு ஒரு பேரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த பிள்ளையோட அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், என்னம்மா பிள்ளைக்கு ஷவர்மானு பேர் வச்சுருக்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அந்த அம்மா சொல்கிறாங்க, அதை ஏன் ஃபாதர் கேட்குறீங்க? எங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. எங்கள் ஊர் வந்து சவேரியார் கோவில், அதனால் சவேரியார்கிட்ட வேண்டுதல் வச்சு வேண்டிக்கிட்டேன். ஆம்பளை பிள்ளை பிறந்தா சவேரியார்னு வைக்கிறேன், பொம்பளை பிள்ளை பிறந்தா சவரியம்மான்னு வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் ஃபாதர். சவேரியாரும் என்னுடைய வேண்டுதலை கேட்டு எனக்கு பொம்பளை பிள்ளையாக கொடுத்தார். அதனால் வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக நான் சவரியம்மான்னு பேர் வச்சேன் ஃபாதர். ஆனால் அந்த பிள்ளை காலேஜ் போகுது ஃபாதர். சவரியம்மா அப்படிங்கிற பேர் வந்து ஏதோ கிராமத்து பேர், பட்டிக்காட்டாம் பேர் மாதிரி இருக்குன்னு என்னுடைய பிள்ளைங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் கிண்டல் கேலி பண்ணிச்சுங்களா. அதனால் சவரியம்மாவை சுருக்கி ஷவர்மானு வச்சுக்கிட்டு ஃபாதர் அப்படின்னுச்சு. உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு. இன்னும் எதையெல்லாம் சுருக்கி என்னென்னலாம் வைக்க போதும் வரும். இன்னும் காலங்காலம்லாம் போனோம்னாக்கா பெரிய பிள்ளைக்கு மட்டன் பிரியாணியும், சின்ன பிள்ளைக்கு சிக்கன் பிரியாணியும், பேர பிள்ளைங்களுக்கு ஆம்லெட்டு வரும். அதெல்லாம் காலம் வரும், வரலாம் சொல்ல முடியாது. நிறைய மாற்றங்கள் நடக்கும். அப்படியே போனோன்னா அடுத்த வீட்டுக்கு போனோன்னாக்கா, சரி இந்த வீட்டில் தான் இந்த கொடுமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டுக்கு போனாக்கா அந்த அம்மா சொல்கிறாங்க, டேய் மோசஸ் சாமியார் மந்திரிக்க வர்றாரு எந்திரரா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்ல, இந்த வீட்டில் சவரியம்மாவை சுருக்கி ஷவர்மானு வச்சுருக்கிறீங்க, இந்த வீட்டில் மோசஸ்னு அருமையான ஒரு பைபிள் நேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி போனாக்கா நான் மந்திரிச்சுக்கிட்டே வர்றேன். எங்கம்மா மோசஸை காணும் அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, தோ நிற்கிறான் பாருங்க ஃபாதர் மோசஸ். யார்? நாய்க்கு பேர் மோசஸ். சரின்னு மந்திரிச்சிட்டு வந்தேன். அது கோடை காலம், நல்லா வெயில், தீர்த்த நாய் மேலே பட்டோன்னே நல்லா உடம்பெல்லாம் ஆட்டிக்கிட்டு வாழெல்லாம் ஆட்டிக்கிட்டு நல்லா குள்ளுன்னு இருந்திருக்கும் போல் இருக்கு. அப்படி போகுது. சரின்னு முடிச்சுட்டு அடுத்த வீட்டுக்கு மந்திரிச்சிட்டு வர்றேன். எனக்கு பின்னாடி ஒரு தாத்தா வந்தார். அவர் மோசஸை பார்க்காம வேலைக்கு போக மாட்டாராம். யாரை பார்க்காம? நாயை பார்க்காம போக மாட்டாராம். அவர் பின்னாடியே வரும்போது, மோசஸ் நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு சொன்னார். நானும் பின்னாடியே வந்து அந்த அம்மாவை கேட்டேன், ஏம்மா பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயண புத்தகத்தில் யாவே கடவுள் கூட அத்தனை வாட்டி மோசஸை கூப்பிட்ருக்க மாட்டாருமா, நீ இத்தனை வாட்டி மோசஸ்ன்னு கூப்பிட்றியேம்மா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படி கடந்து வந்தேன். ஏன்னா இப்போ உலகம் இப்படி இருக்குது. அதுதான் மறையுரையில் தொடக்கத்தில் சொன்ன சவேரியார் வந்து இப்போ நம்ம பார்த்தாருன்னா, ஐயோ என்னையா பண்ணி வச்சுருக்கிறீங்க, எங்கேயா விசுவாசம் போகுது அப்படின்னு தான் அந்த ஒரு கேள்வியை கேட்பார். நம்முடைய விசுவாசம் சில நேரங்களில் அப்படித்தான் சென்று கொண்டிருக்கின்றது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒப்பற்ற புனிதரை, ஒரு மனிதரை இந்தியாவினுடைய பாதுகாவலராக நாம் கொண்டாடுகிறோம். அவருடைய திருவிழாவைத்தான் இன்று நாம் கொண்டாடுகிறோம். நினைத்து நினைத்து பார்த்து நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். எத்தனையோ விதமான பராமரிப்புகள். கடவுளுடைய பணியை அவர் செய்தார். கடவுள் அவருக்கு கொடுத்த ஒப்பற்ற ஒரு பரிசு தான் அவருடைய உடல். அதை பார்த்து இன்றும் நற்செய்தி அறிவிப்பு பணி நடைபெறுகிறது. நாமும் அந்த கடவுளுடைய பணியை செய்கின்ற பொழுது கடவுள் சவேரியாருக்கு கொடுத்தது போல கண்டிப்பாக நமக்கும் ஒரு அருள் வரங்களை, ஒரு அருள் ஆசிரை, ஒரு அருள் கொடையை கண்டிப்பாக கொடுப்பார். சவேரியாருக்கு அந்த உடல் இன்னும் இருக்கிறது. அதிலிருந்து எத்தனையோ விதமான அருள் காரியங்கள், ஆசீர்வாதங்கள் புறப்படுகிறது. அதே போல் நாமும் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது கண்டிப்பாக கடவுள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஒரு ஆசீர்வாதங்களை, ஒரு அருள் காரியங்களை உங்களிடத்திலிருந்து வெளிப்படுத்துவார். சவேரியாருக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் அந்த அருள் காரியத்தை வெளிப்படுத்துவார். உங்கள் மூலியமாக பல பேர் மனமாற்றம் அடைவார்கள், நற்செய்தியின் பால் ஈர்க்கப்படுவார்கள், இயேசுவை அன்பு செய்வார்கள். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் புனித சவேரியாரிடத்தில் வேண்டுவோம்.
நம்முடைய இந்தியாவை ஒப்பு கொடுப்போம். இந்தியாவை ஆளுகின்ற தலைவர்களை ஒப்பு கொடுப்போம். சவேரியாருடைய பரிந்துரை இந்தியாவில் உள்ள எல்லோருக்கும் கிடைக்கப்பெற, உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் கிடைக்கப்பெற நாம் அனைவரும் அந்த இயேசுவினுடைய இறையாட்சியில் பங்கு பெற தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.